ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 மேம் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 நிமிஷத்துக்கு 6 கோடியா? எப்பா, தமன்னாவுடைய ரேட்டு கூடிட்டே போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது கேட்ட உடனே. ஸோ நடிகை தமன்னாவை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 36 வயசு ஆகியிருக்கக்கூடிய நடிகை தமன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு சொல்லி மலையாளம் நடித்தாங்கன்னு தெரில. ஸோ சவுத் இந்தியன் மூவிஸில் பேசிக்கலி பயங்கர டாப் ஆக்ட்ரஸாக ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க. ஆனால் ஆக்சுவலாக இவங்க ஒரு வடக்கி தான், நார்த்தை சேர்ந்த ஒரு நடிகை. ஸோ ஹிந்தி படங்களில் லைட்டாக இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு அங்கே கழட்டி விட்டுறாங்க, பெருசாக ஸ்கோப் இல்லை அப்படின்றதுக்கப்புறம் தமிழ் சினிமா பக்கம், தெலுங்கு சினிமா பக்கம் பயங்கரமாக கல்லை கட்டிட்டாங்க தன்னுடைய கவர்ச்சியின் மூலமாக. நடிப்பும் வரும், தமிழில் நிறைய நடிப்புக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க, தெலுங்கில் நிறைய மசாலா கவர்ச்சிக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. அவங்களுடைய கஜானா நிரம்பிட்டே வந்துச்சு. ஸோ வயசாக ஆப்வியஸ்லி சவுத்தில் ஒதுக்கிடுவாங்க. புது நடிகைகள் வரவால் புதுசாக வரக்கூடிய நடிகையிலே பயங்கரமாக கவர்ச்சி காட்டுறாங்க. அவங்க கவர்ச்சியெல்லாம் பார்த்து போர் அடிச்சு போச்சுன்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க. நீங்கள் ஒதுக்குனா என்ன, நார்த்துக்கு நான் போய் சபை வாய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஹிந்தி தெரியும், வடநாட்டை சேர்ந்த நடிகை அப்படின்றதால ஹிந்தி நல்லா இப்போ பிறந்த லாங்குவேஜ். ஸோ அங்கே போய் பொழைச்சிக்கிட்டாங்க. ஹிந்தியில் போய் கால் பதிச்சாங்க நடிகை தமன்னா. ஸோ இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா, அவங்க நடித்த ஒரு சில படங்கள் படு கவர்ச்சி. ஓப்பனாக பின்னழகை போட்டு நல்லா கசக்குன்னு கசக்குறானுங்க. அந்த படத்துலேயே சரி, அந்த ஹீரோ ஒரு போட்டில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த படத்தில் அந்த போட்டில் போகிற ஹீரோ கூட பண்ணக்கூடிய ரொமான்ஸ் பின்னழகை போட்டு ஒரு பட்டார்னு ஒரு அடி. ஸோ இந்த கான் மூவியில் வர மாதிரி பின்னழகில் போட்டு பட்டார்னு ஒரு அடி அடித்து அந்த பிழியிறாப்புல. அந்த மாதிரிலாம் தமன்னா தன்னுடைய லெவலுக்கு கீழே இறங்கி கவர்ச்சி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சர்வைவலுக்காக. ஸோ ஏன்னா நார்த்து போனால் அப்வியஸ்லி கவர்ச்சி காட்டியே ஆகணும். ஒட்டு துணி கூட இல்லாமல் வர சொன்னாலும் வரணும் அப்படின்றது தான் எழுதப்படாத ஒரு விதி. ஸோ தமன்னா எதற்கும் ரெடி அப்படின்ற ஸ்டேஜில் தான் இருக்காங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இங்கேருந்து நார்த்துக்கு போகிறதுக்கு முன்னாடி முன்னழகு மாங்கனிகள் அப்படின்றது எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் நார்த்து பக்கம் போனாங்க, ஒரே வளர்ச்சி தான். ஸோ தன்னுடைய சொத்து மதிப்பும் வளருது, முன்னழகும் கணக்கே இல்லாமல் வளர்ந்து கிடக்கு. இதுதான் பெரிய ஆச்சரியம். எல்லாருமே ஏஐ ஃபேக் அப்படின்னு சொன்னாங்க, எடிட்டர்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபேக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி லஸ்ட் ஸ்டோரிஸ் அப்படின்ற படத்தில் நிரூபிச்சிட்டாங்க. ஸோ சேஃப்டிக்கு விஜய் வர்மா அப்படின்ற ஒரு நடிகரே பாடிகார்டு மாதிரி லவர்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறது வழக்கம். சவுத்துலேருந்து போகிற நடிகைகள் பாடிகார்டுக்காக தன்னுடைய லவர் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆக்டரை பிடிச்சிப்பாங்க, சேஃப்காக, பட வாய்ப்புக்காக, சேஃப்டிக்காக. அந்த மாதிரி விஜய் வர்மா கூட வச்சுக்கிட்டாங்க. லஸ்ட் ஸ்டோரிஸ் படம் நடித்தாங்க. விஜய் வர்மாவும் நல்லா செஞ்சுருப்பாப்புல, அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போது 2 பேருக்குமே கருத்து வேறுபாடு காரணமாக, இல்லை போர் அடிச்சிச்சான்னு தெரில, பிரிஞ்சுட்டாங்க. ஸோ இப்போ என்ன மேட்ரு, 6 நிமிஷத்துக்கு 6 கோடி அப்படின்றத பார்ப்போம். ஸோ இங்கே நியூ இயர் ஈவினிங் 2026 1ஆம் தேதி அப்போ கோவாவில் லாவோஸ் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் ஒரு ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் தமன்னாவை நியூ இயர் பார்ட்டி டான்ஸ் ஆடுறதுக்கு கூப்பிட்றாங்க. 6 நிமிஷத்துக்கு 6 கோடி ரூபாய் சார்ஜ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக அந்த காவாலா பாட்டு, அப்புறம் நார்த்தில் டான்ஸ் ஆடின பாட்டு, இன்னும் எல்லா பாட்டுமே ஆடி குஷிப்படுத்தியிருக்கிறாங்க நம்ம தமன்னா. ஸோ அவங்க நார்த் மூவிஸில் நடித்து சம்பாதிச்சதை விட படுக்கையறை காட்சிகளில், கவர்ச்சியான காட்சிகளில் நடித்தது தான் அதிகம். ஸோ நடிப்புக்கு முழுக்கு போட்டாங்களான்னு தெரில, எங்கே பார்த்தாலும் கவர்ச்சியான டான்ஸு, ஜட்டி பட்டி தெரிகிற அளவுக்கு டான்ஸு. ஸோ அந்த மாதிரியான கவர்ச்சி டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க நம்ம தமன்னா பாட்டியா. அதை யூஸ் பண்ணிவிட்டு கோடிக்கணக்கில் கல்லை கட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு பாட்டுக்கு 3 கோடி 4 கோடி, சவுத்தில் வந்தால் 4 கோடி 2 கோடி அப்படின்னு சொல்லி கோடிக்கணக்கில் தான் ஐட்டம் சாங்கில் ஆடிட்டு இருக்கிறாங்க தமன்னா. அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த நியூ இயர் ஈவெண்ட்டுக்கு 6 நிமிஷத்துக்கு 6 கோடி ரூபாய் சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ நடிகை தமன்னா பற்றின மேலும் காசிப் வேணும்னு நினைக்கிறவங்க தமன்னான்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்குது, பே பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.